அனைவருக்கும் வணக்கம். நாம் தற்பொழுது உலக அளவில் இருக்கின்ற 7 கண்டங்களை பற்றி இங்கு பார்க்க இருக்கின்றோம். அந்த 7 கண்டத்தில் இந்தியா அமைந்திருக்கின்ற கண்டத்தை பற்றியும் அவற்றினுடைய லேட்டிடியூட் அட்சரேகை பற்றியும் லாஞ்சிடியூட் தீர்க்கரேகை பற்றியும் இங்கு தெளிவாக பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக உலக அளவில் 7 கண்டங்கள் இங்கே நாம் பார்க்க இருக்கின்றோம். ஒன்று நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஈரோப், ஆசியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. இந்த 7 கண்டங்கள் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றில் எளிய முறை கற்றலுக்காக ஒரு எஸ் அப்படின்ற ஒரு லெட்டர் இங்கே வடிவத்தில் வரைஞ்சு நாம் 7 கண்டங்களை திக்காமல் தெளிவாக கூறுவதற்கு பயன்படுத்துகின்றோம். இவைகளில் 7 கண்டங்களில் இந்தியா அமைந்திருக்கின்ற இந்த ஆசிய கண்டத்தின் தென்பகுதியில் இங்கு இந்தியா அமைந்துள்ளது. இந்த இந்தியாவினுடைய அட்சரேகை தீர்க்கரேகை பரவல் எப்படி இருக்கின்றது என்பதை பற்றியும் இங்கு நாம் பார்க்க இருக்கின்றோம். அவைகளில் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது போலவே அட்சரேகை என்பது நாம் ஏற்கனவே படித்திருப்போம். மேற்கிலிருந்து கிழக்காக செல்லுகின்ற கற்பனை கோடு இமேஜினரி லைன்ஸ் இஸ் கால்டு லேட்டிடியூட் என்றும், வடக்கில் இருந்து தெற்காக செல்லுகின்ற இமேஜினரி லைன்ஸ் கற்பனை கோடு தீர்க்க கோடு என்றும் நாம் படித்திருப்போம். இவைகளில் அட்சரேகை எவ்வாறு இங்கு காணப்படுகிறது, தீர்க்கரேகை என்பது எவ்வாறு இங்கு காணப்படுகிறது என்பதை பற்றி இங்கு நாம் பார்ப்போம். முதலாவதாக இந்தியாவினுடைய அட்சரேகை என்பது 8 டிகிரி 4 நிமிடம் வடக்கு அச்சம் முதல் 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த் லேட்டிடியூடு முதல் இங்கு 37 டிகிரி 6 மினிட்ஸ் நார்த் லேட்டிடியூட் 37 டிகிரி 6 நிமிடம் வடக்கு அட்சரேகை வரை இந்த இந்தியாவின் பரவலானது இங்கே காணப்படுகிறது. இது அட்சரேகை என்று குறிப்பிட்டு கூறுகிறோம். அடுத்ததாக தீர்க்கரேகை என்று பார்க்கின்ற பொழுது 68 டிகிரி 7 நிமிடம் கிழக்கு தீர்க்க முதல் 68 டிகிரி 7 மினிட்ஸ் ஈஸ்ட் லாஞ்சிடியூட், தென் அனதர் ஒன் 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட் லாஞ்சிடியூட். இந்த 2 தீர்க்க கோடுகளுக்கும் இடையும் இந்தியாவானது பரவி காணப்படுகிறது. இவற்றை நாம் உற்று நோக்குகின்ற பொழுது இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவலாக கிலோமீட்டர்ஸ் இஸ் அ நார்த் சவுத் காரிடர் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை 3214 கிலோமீட்டர் 3214 கிலோமீட்டரும், வெஸ்ட் டு ஈஸ்ட் குஜராத் டு அருணாச்சல் பிரதேஷ் வெஸ்ட் ஈஸ்ட் காரிடர் 2933 கிலோமீட்டர் 2933 கிலோமீட்டர் இவற்றின் அகலத்தையும் கொண்டு இங்கு காணப்படுகிறது. இந்தியாவின் திட்ட நேரத்தை குறிக்கின்ற பொழுது 82.5 டிகிரி ஈஸ்ட் லாஞ்சிடியூட் 82 டிகிரி கிழக்கு தீர்க்க கோடு இங்கே குறிப்பிடப்பட்டு இந்தியாவின் திட்ட நேரமானது கணக்கிட்டு கூறப்படுகிறது. இவற்றை நாம் குறித்து இங்கே பார்க்கும் பொழுது இந்தியாஸ் சென்ட்ரல் மெரிடியன், அதாவது த ஐஎஸ்டி இந்தியன் ஸ்டாண்டர்டு டைம் இஸ் 5:30 ஹவர்ஸ் கிரீன்விச் மெரிடியன் டைமில் இருந்து இவை இங்கு கணக்கிடப்பட்டு கூறப்படுகிறது. 0 டிகிரி கிரீன்விச் இங்கிலாந்தில் காணப்படுகிறது என்பதை நாம் முன்பு படித்திருப்போம். அவற்றில் இருந்து 5.5 மணி நேரம் இங்கு விலகி நாம் இந்த நேரத்தை குறிப்பிட்டு கூறுகிறோம். நமது இந்தியாவின் அருகில் இருக்கின்ற தீவுகளை பார்க்கின்ற பொழுது அரபிக்கடலிலும் அரேபியன் சி லக்ஷதீப் ஐலாண்டும்
அதனுடைய தலைநகர் கவரத்தியும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியாவின் பே ஆஃப் பெங்கால் இந்த கடலில் காணப்படுகின்ற அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் தலைநகரம் போர்ட் பிளேயர் என்றும் குறிப்பிட்டு கூறுகின்றோம். இவைகளை அடிப்படையாக வைத்து அச்சரேகை தீர்க்கரேகைகளும் இங்கு நாம் பார்த்துள்ளோம் என்பதை குறிப்பிட்டு கூறுகிறோம்.